தேவையற்ற சடங்குகளும் அர்த்தமற்ற சம்பிரதாயங்களும் நம்ம சமூகத்தில் எப்படி புறையோடி போய் கிடக்குது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான வேடிக்கை கதைகளும் வினோதமான நிகழ்ச்சிகளும் இருக்குது. அதில் ஒன்று பார்த்துடலாம். திருவாதிரை நோன்பு பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெண்களுக்கு இன்னும் குறிப்பாக மிக நல்லா தெரியும். திருவாதிரை அப்படிங்கிறது மாங்கல்ய நோன்புன்னு சொல்லுவோம். மார்கழி மாதத்தில் வர்ற அந்த திருவாதிரை நட்சத்திரம்னு பௌர்ணமியும் சேர்ந்த நாளில் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் பலம் கூட வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து அந்த மாங்கல்ய நோன்பை அனுசரிப்பாங்க. இப்படி ஒரு கொஞ்சம் பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த கதை இது. ஒரு வீட்டில் திருமணமாகி போயிருந்த தன்னுடைய மகளையும் தன்னுடைய மருமகனை அழைச்சு, வழக்கமாக அப்படித்தானே, அதுவே முதல் திருவாதிரை கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி வர்ற முதல் திருவாதிரை ரொம்ப பிரபலமாக எல்லாம் உரமுறை அழைச்சி பண்ணுவாங்க. அது மாதிரி மகளையும் மருமகனை அழைச்சி வீட்டில் வச்சு அந்த திருவாதிரை பண்டிகை கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது திருவாதிரை களி, திருவாதிரை கஞ்சி அப்படிலாம் செஞ்சு 7 வகையான பொரியல் வச்சு படையல் போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்றது. அந்த சமயத்தில் அந்த மருமகன் வீட்டுக்கு வந்த மருமகன் அப்போ தான் முதல் நோம்பிக்கு வந்திருக்காரு இல்லையா, மாமனார் வீட்டில் இது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு செய்கையுமே. அவர் வீட்டில் அவர் ஊரில் அது நடந்தது மாதிரி அவருக்கு தெரியலையாட்டிருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நெய் எடுத்து வைக்கிறாங்க, தயிர் எடுத்து ஓரத்தில் வைக்கிறாங்க இலையில். அப்போ அந்த வீட்டு பூனை குறுக்கள் அங்கே இங்கேயும் போகுது, காலை சுற்றுது, அது போய் தயிரை குடிக்க பார்க்குது, நெய்யை நக்கி பார்க்க போகுது. அப்போ அந்த பூனை பிடிச்சி போய் மாமனார் பக்கத்தில் ஒரு கூடை போட்டு மூடி வச்சிடுறாரு. அதையும் மருமகன் உன்னிப்பாக பார்த்துட்றாரு. அப்போ அன்னைக்கெல்லாம் சாமி போட்டு போயாச்சு. சாமி போட்டு போகும்போது இன்னும் கூட சொல்லலாம், கணவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க மனைவிங்க. அடிக்க வந்துடாதீங்க, பெண்கள் அடிக்க வந்துடாதீங்க. அது உண்மையாக அதுவும் இருந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சி அது முடிஞ்சிருச்சு. அந்த நோம்பி அன்னைக்கு கும்பிட்டாச்சு. அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து அந்த நோம்பி வரும்போது இவங்க ஊர்ல இருந்து அந்த பொண்ணுடைய ஊர், கட்டி கொடுத்த ஊர் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். திரும்ப மாமனார் வீட்டுக்கு வர முடியல, கட்டை வண்டி கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி எடுத்துட்டு வரணும் இல்லையா, அதனால வேண்டி அங்கேயே அவங்க அந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. மாமனார் வீட்டில் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி எல்லாம் செஞ்சு ஏற்பாடு பண்ணி எல்லாம் வச்சு போட்டு கடைசியாக அவர் பூனை தேட ஆரம்பிச்சிடுறாரு. எங்களே வச்சு பூனை காணாம அப்படின்னு தேடி பிடிச்சி கொண்டு ஒரு கூடை போட்டு மூடி வச்சிடுறாரு. இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. அந்த காலத்தில் உண்மையாக கூட நடந்திருக்கலாம். இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்க அந்த நோம்பிக்கு வந்த 10 பேர் அவங்க ஊரில் போய் போட்டு அதே மாதிரி நம்மளும் இந்த திருவாதிரை பண்டிகை கும்பிடணும்னா பூனை கூடையில் போட்டு முடிச்சாகணும் அப்படின்னு நினச்சி அவங்களும் செஞ்சாங்கன்னா இப்படித்தான் சம்பிரதாயங்கள் தொடர்ந்து வந்துடுது. மூட நம்பிக்கையும் அதுதானே. தென்கட்சி சாமிநாதன் ஒரு கதையில் சொல்லியிருந்தாரு. ஒரு கோயிலுக்கு சாரையாக மக்கள் நடந்து பாதையில் போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு கழுதை செத்து கிடக்குது. அந்த கழுதையை யாரும் எடுத்து அப்புறப்படுத்தலை, எல்லாம் ஒதுங்கி போகிறாங்க. அப்போ போன ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, அந்த கழுதையை 3 சுற்றி அது ஒரு சின்ன பொங்கல் காதில் வச்சுட்டு போகிறாரு. அன்னைக்கு சாயங்காலம் பார்க்கும்போது அந்த கழுதை கிடந்த இடத்துல எதுவுமே இல்லை. கடைசி சொட்டு எலும்பு வரைக்கும் எல்லா ஆளு கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படித்தான் நம்மளுடைய சம்பிரதாயங்கள் தொடர்ந்து வழியாக வந்துடுது. இதில் எது சரியானது எது தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த அறிவைத்தான் நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சம்பிரதாயங்களும் சடங்குகளும் எப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிஜமான ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நெடுஞ்சாலைகளில் போகும்போது லாரியில பின்னாடி பக்கம் ஓகே ஓகே ஓகேங்கிற வாசகம் அடிக்கடி எழுதியிருக்கு. வாசகமாக இருக்காது, எழுத்து ஓ போட்டு இந்த பக்கம் கே போட்டிருப்பாங்க. பெரும்பாலான லாரிகள் இருக்குது, 90% லாரிகள் இருக்குது. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன் காரில் அதை எழுதுறது இல்லை, டெம்போவில் எழுதுறது இல்லை, சின்ன வாகனத்தில் எழுதுறது இல்லை, லாரியிலையும் மட்டும் இந்த ஓகேன்னு போட்டிருக்காங்களே, என்ன காரணம்னு தெரியலன்னு போட்டு சில டிரைவர்களை கேட்டேன், அவங்களுக்கு அது தெரியல. சில ஓனர்களை கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல. சில பெயிண்டர்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல. என்ன சார் சொல்றது, அவசரம் எஃப்சி எடுக்கணும், இன்னைக்கே போகணும், நாளைக்கு ஆர்டிஓ இருக்க மாட்டாரு, உடனே பண்ணி கொண்டு வருவாங்க, எதையோ ஒன்று எழுதி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே என்ன எழுதியிருக்கிறோமோ அதை பார்த்து அப்படியே எழுதிட்டு போயிடணும்னு சொன்னாங்க. அதை மறுபடியும் நான் விசாரித்த வகையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. உங்களும் பெரும்பாலானவங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1939 45 வரைக்கும் நம்ம 2ஆம் உலக போர் சந்திக்கிறோம். 6 வருஷம் ஒரு நாள் நடந்ததாக சொல்றாங்க. அந்த 2ஆம் உலக போர் சமயத்தில் இப்போ எப்படி ஆயில் தட்டுப்பாடு இருக்குதோ, கெரசின் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்குதோ, அப்போ அதே மாதிரி அன்னைக்கும் ஒரு பெரிய தட்டுப்பாடு வந்தது. அப்போ பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. பெரும் இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் பாதிப்பு.
லாரி ஓனர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. லாரி ஓடாமே சும்மா நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி போட்டு டீசல் தட்டுப்பாட்டினுடைய காரணமா. அப்போ ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா கெரசன் ஊற்றி, நம்ம ஊரில் நம்ம சீமத்தண்ணியும்போ மண்ணெண்ணெயும்போ அந்த கெரசன் ஊற்றி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கெரசனுக்குள்ள கொஞ்சம் ஆயில் என்ன மிக்ஸ் பண்ணி செஞ்சாங்களாமா. அப்போ டீசலை விட தீப்பற்றக்கூடிய இயல்பு இந்த கெரசனுக்கு கொஞ்சம் கூடுதல். அப்போ இந்த லாரி வந்து கெரசனில் தான் ஓடுது அப்படிங்கிறத பின்னாடி வர வண்டிக்கும் பக்கத்தில் போகிற வண்டிக்கும் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஆன் கெரசின் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொஞ்ச நாள் அப்படி போக 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 ஆன் கெரசின்ங்கிறது ஓகே அப்படின்னு மாறிடுச்சு. இன்னைக்கு அது எதுக்கு எழுதுறோம்னே தெரியாம மறுபடியும் டீசல் ஊற்றி ஓட்ட ஆரம்பிச்சாலும் கூட இன்னுமே ஓகே ஓகே ஓகேன்னு எழுதிட்டு இருக்காங்க. இப்படித்தான் இது ஏராளமான சம்பிரதாயங்கள் தேவையே இல்லாம நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி, நம்மளுடைய வளர்ச்சியை குறைக்கிற மாதிரி வெட்டி சம்பிரதாயம் வெறும் விஷயங்கள் இந்த மாதிரி காலத்தால வந்துகிட்டே இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். ஆன் கரெக்ஷன் எப்படி ஓகே வாச்சு, ஓகே எப்படி காரணம் இல்லாமல் காரணம் புரியாமையே தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற செய்தியை தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு வார்த்தையை தமிழ்ல பெரும் பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு வார்த்தை பத்தி உங்ககிட்ட கேட்க போறேன். பொதுவாக எல்லா வீடியோவிலையும் நான் தானே பேசிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தத்தை, இது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்ல வேண்டாம், தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் சொல்ல வேண்டாம். அதைத்தான் பெரும்பாலும் செய்கிறீங்க. இந்த வீடியோவிலேயே இந்த யூடியூப்லேயே கீழே கமெண்ட்டை கொடுங்க. சரியாக கண்டுபிடிச்சு சொன்னவங்களுக்கு ஒரு சரியான ஹேண்ட்ஷேக்கு, ஒரு டின்னர். சரியா? அதாவது தமிழில் ஓசு வாங்கிறது, ஓசு கொடுக்கறது, ஓசுக்கு மாரடிக்கிறது, நான் ஓசா வாங்கினேன், நான் ஓசா கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சரளமாக இருக்குது, சகஜமாக இருக்குது. ஓசுக்கு மாரடிச்சேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாரடித்து அழுது அவங்கள புதைக்கிறது சம்பிரதாய சடங்கு. ஆனால் அதை செய்யறதுக்கு சரியான உறவினர் இல்லாமல் ஒரு அனாதையாக இருந்தால் சும்மாவாவது வந்து யாரையோ ஒருத்தர் அழுக சொல்லி எடுத்துக்கொண்டே போச்சதெல்லாம் இருக்குது, உண்மை அது. அது மாதிரி அதுதான் ஓசுக்கு மாரடிக்கிறது. கடந்த ஆட்சியில் நம்ம மினிஸ்டர் பொன்முடியோட பஸ்ஸில் போகிறத பற்றி சொல்லும்போது ஓசியில் போனீங்கல்ல அப்படின்னு ஒரு இலக்காரம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இப்போ இலவசத்துக்கு ஓசின்னு ஒரு வார்த்தையும் இருக்குது. இந்த ஓசிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தா, இது தமிழா வேறு மொழியா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா தேடுங்க, கேளுங்க, தொடருங்க, கண்டுபிடிச்சு இதில் எனக்கு கமாண்டா கொடுங்களேன். சந்திப்போம். ஓகே.